சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. எனக்கு வந்து ஐயா ஹிதாயத்துல்லா சார் ஒன்று சொல்லிட்டு போனாரு. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகள் பாஜகவிற்கு துணை போவதாக வலு சேர்ப்பதாக இருக்கிறது என்று கேரளாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் சொன்னார். பினராயி விஜயனை ராகுல் காந்தியின் செயல்பாடு பாஜகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வைப்பதற்கு ராகுல் காந்தியால் முடியவில்லை. எப்படி ஆளுநரை வந்து ஆர் ரவியை வந்து சொல்ல வைக்க திமுகவால முடியலன்னு ஐயா சொன்னார்ல. இப்ப பினராயி விஜயனை ராகுல் காந்தியால தன்னை பாராட்டுவதற்கு வைக்க முடியல. பினராயி என்ன சொல்றாரு? ராகுல் காந்தி பாஜகவிற்கு துணை போகிறார், பாஜகவின் நலன்களுக்காக பணியாற்றுகிறார், செயலாற்றுகிறார் சொல்லிட்டாரு. என்னடி சொல்றேன்? இதெல்லாம் என்ன பேச்சுன்னு தெரியல. ஒன்று, நான் மனம் வெதும்பி நொந்து போய் ஒரு வார்த்தை சொல்றேன். குழந்தைகள் பெண்களை வைத்துதான் இந்த அரசு ஆட்சிக்கு வந்துச்சு. மனசாட்சியோட பேசும். 3 வயது குழந்தை கொடூரமா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரை வீசி கொலை செய்யப்படுகிறான். அவருடைய சடலத்தை எல்லாரும் கும்படி குட்டி அடக்கம் பண்ணுவாங்கன்னு காத்திருந்தா அவருடைய சடலத்தை 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் பொன்னேரியில இந்த அரசு அடக்கம் செய்கிறது. கேட்பதற்கு இந்த ஊர்ல ஒரு நாதி இல்ல. சூலூர்ல ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார். அந்த பெத்த தாய்க்கு தெரியாம அந்த குழந்தையுடைய சடலம் எரியூட்டப்படுகிறது. கேட்பதற்கு ஒரு நாதி இல்ல. எம்எல்ஏ அந்த பேரண்ட கொண்டு மிரட்டுறாரு. அங்க இருந்த மாதர் சங்கம் சொல்றாங்க, நீங்க மிரட்டாரி வந்து பகிரங்கமா சொல்றாங்க. அத்தனை ஊடகங்களின் வீடியோ காட்சி வெளியாகிறது. பேசுறதுக்கு ஒருத்தர் இல்ல. 165க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள், 65க்கும் மேற்பட்ட படுகொலைகள், பெருவாரியாக தாவேக்காரரே வந்து நேரடியாக இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கை செய்யப்படுகிறார்கள். 50 ஆபாச வீடியோக்கள், பொள்ளாச்சி சம்பவத்தோட கொடூரமான சம்பவத்தை ஒரு தாவேக்காரர் அரங்கேற்றிருக்கிறாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தவறு, சாரி மன்னிக்கணும். எது தவறு? அவனை சொல்லி நிறுத்துங்களா? நியாயப்படுத்தி பேச விரும்பல. ஒரு நிர்பயா கற்பழிக்கப்பட்டு ஒரே நிமிஷம் கேளுங்க சார். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. 165 லிஸ்ட் இப்படி பேசாதீங்க சார். கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. அல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. சரி சொல்லிருங்க. இல்ல இருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? இப்படி பேசாதீங்க. இல்ல சார் ஆப்போசிஷன் லீடர் 165 சார் 165 பேர். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. பாதிக்கப்பட்டிருந்தா ஆப்போசிஷன் லீடர் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. கொலை வழக்கையோ பொள்ளாச்சி கொலை வழக்கையோ இப்படி இல்ல அப்ப அரசு மறுப்பு தெரிவிக்கணும் சார். அரசு இல்ல வழக்கு போட சொல்லுங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? வழக்கு போடு. நான் போடுறேன். பொள்ளாச்சி கேஸ் நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா முன்னாள் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவனை சொல்லி நிறுத்துங்களா? ஒரு அரசு கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசிட்டீங்க, அமைதியா இருங்க. நான் செய்தி வழிவிடணும். புகழேந்தி அமைதியா இருங்க. சொல்லிருங்க. நான் எதுவும் பேசல. நாட்டில பாலாறு ஜனார் பொங்கி ஓடுது. அத்தனை ஊடகங்களிலும் பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டதாக வரக்கூடிய செய்திகள் தவறு என்று புகழேந்தி சொல்கிறார். அதே நான் நம்புறேன். 3 வயது குழந்தை முட்புதரில் வீசி படுகொலை செய்யப்பட்டது. அதே நம்புறேன். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பேசுங்க சார். நாட்டு மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. சிபிஐ வந்துதான் பேசுங்க. நாட்டு மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நல்லா பேசுங்க. சிபிஐ வந்துதான் கண்டுபிடிச்ச தமிழ். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு முடியும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இவர்கள் 3 பேரும் பாலியல் சிண்டமா சம்பந்தம் உண்மைக்கு புறம்பானது. தாவேகா தரப்புல சொல்றதுதான் உண்மை. உண்மை உண்மை. இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. நாட்டுல வந்து பாலியல் சிண்டமே இல்ல, பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க. ஐயா சொல்றதை அப்படியே ஏத்துக்கணும்.